ஹாய் கைஸ், இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணியை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அது நின்ன இடத்துலையும் ஃப்ரீஸ் பண்ணலாம், அது கண்ணு தெரியாமலும் பண்ண முடியும். அது மட்டும் ஒரு கிளிச் ட்ரிக்கு சொல்கிறேன். அது என்னன்னு எனக்கு கடைசியில் ஒன்றே மட்டும் எனக்கு புரியல, அந்த ஏஞ்சலை நான் கிளிச் பண்ணுறதை பற்றி. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் விளக்கிடுறேன். இந்த கிராணியெல்லாம் பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? ஓகே, லெட்ஸ் வாட்ச். டே 1. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கட்டிலுக்கு அடியிலே ஒன்று இது ரொம்ப ஈஸி தான். ஒரு சில டைம் இந்த மெத்தட் யூஸ் ஆகாமல் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிளை அப்படியே ஒரு சைடில் இடித்து விட்டுங்க. இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக இந்த கிளவி வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த கிளவி வந்தால் தான் நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் கிளவியும் வந்துட்டா. அப்புறம் இந்த கிளவி என்ன பண்ணுறது? அவன் எனக்கு பார்த்தீங்களா ட்ரிக்கு வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2வது நாள் முயற்சி பண்ணுவேன். நல்லா தூங்கிட்டேன். ஏன் இந்த கிராணி என்னை கட்டி வச்சு செவ்வில் அறியுதுன்னு தெரில. சரி, ஓகே, அதை நம்ம தேய்ச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். மறுபடியும் இந்த டேபிளை ஒரு சைடாக தள்ளிக்கணும். நான் இந்த தேட்டி பொறுமையாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தேட்டி நான் வேகமாக பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் கிராணி வந்து அடிச்சிட போகுதுடா. இந்த மாதிரி மூவிங்கில் இருக்கக்கூடாது. இந்த சைடாக அந்த மூவிங்லேயே உட்காந்து இருந்துச்சா கிராணி பிடிச்சி அடிச்சிடும். இதை கிராணின்னு கூப்பிட்டுமா, இல்லை சொட்டை மண்டன்னு கூப்பிட்டுமா, இல்லை கிளவின்னு கூப்பிட்டுமா? மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுறேங்க. ஆப்ஷன் ஏ கிராணி, ஆப்ஷன் பி சொட்டை, ஆப்ஷன் சி கிளவி. இது 3த்தில் நான் எதை கூப்பிட்றது நீங்களே சூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கிராணி வரலையேன்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் மறுபடியும் டேபிளில் தள்ளி விட்டு பார்த்தேன். கிராணி வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த கிளவியோ எப்போ வரப்போதோ? வந்துடுச்சு. இந்த தேட்டி அந்த பெட்டோடைய அந்த உள்ளே உட்காந்து இருந்துட்டு வேகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கிராணி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இனிமேல் இந்த கிராணியால் நெகிற முடியாது. கிராணி, நீ நெகிறதுனால தானே என்னை கட்டை வச்சு அடிக்கிற. இப்போ நான் கிட்ட என்ன வாய் இது? இதுக்கு மேலே இந்த கிராணிக்கிட்ட நமக்கு வேலை இல்லை. நம்ம மட்டும் நம்ம வேலை என்னமோ அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது டெடி பியர் எடுத்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா டெடி பியர் எடுத்தால் இது கொஞ்சம் ஒரு சில டைம் ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் ஃப்ரீசிங்கில் தான் இருக்கும். ஒரு சில டைம் டெடி பியரை தொட்டால் பின்னாடியே வந்து மண்டையை பண்ணிடுறோம். ஆனால் இந்த ட்ரிக்கு 99% ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. மீதி 1% அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணலாம். நம்பிக்கை தான் ஆகுது. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டே 1ல் கிராணிக்கு கண்ணு தெரியாமல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கிராணி எங்கேருந்து எப்போ வரும்னு பார்த்துக்கினே இருந்தேன். நானும் பார்க்குறேன் இந்த கிராணி யாரை காணோம். நீங்கள் ஆப்ஷன் ஏ இந்த கொடுத்தல சொட்டை, கிராணி, இந்த கிளவின்னு அதில் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கிராணி வர மாதிரி தெரில. நான் கிளாஸை வச்சுக்கிட்டு ரெட்டியாக ரிமோட் எங்கெங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச இடத்துல 4 இடம் இருக்குது. ஒன்று காக்கா கிட்டே இருக்கும், இல்லை இந்த டப்பா கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் போய் காமிக்கிறேன். இந்த கிராணி வர மாதிரி தெரில. இது கடியில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிராணி நம்மளை பார்த்துச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு வர போட்டுச்சு. சரி, இதுக்கு மேலே தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
ஏன்னா கிராணி இந்த இடத்துல இருந்தானே ஸ்பான் ஆச்சு. கதை திறந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுது. இங்கே வந்த சத்தம் எனக்கு கேட்கல. ஒருவேளை இங்கேருந்து கூட கதை திறந்துக்கலாம். ஐயோ, மனசு திருத்திக்க ஒரே ஒரு வழி தான். அவ்வளோதான், சொட்டம் வந்துச்சு. இந்த கிழவிக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில. அதையே தள்ளி விட்டு அதையே சவுண்டு போட்டு அதையே பார்க்கும். இப்போ பாருங்களேன், இந்த கிராணி அது இடித்து அதையே சத்தம் போட்டுட்டு அதையே பார்க்குது. இது வேறு வேலை இல்லை. சரி, நம்ம ரிமோட் ஒரு சில டைம் இங்கே இருக்கோம், இங்கேயும் கடையில். அப்போ ஒன்று காக்கா கிட்ட இருக்கும். காக்கா கிட்டனா காக்கா கிட்ட இந்த இடத்துல இருக்கும். இதுவும் காக்கா கிட்டே போய் பார்ப்போமே. ஓ, வரலாக்கியா அது அப்படி தெரில. சரி, நம்பர் என்னன்னு தெரியல, நெட்டு ஆன்ல இருக்கோ. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரிமோட்டை தேடிட்டு உங்களை பார்க்குறேன். இந்த ரிமோட்டை தேட நான் பட்ட பாடு இருக்கே. புக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்குள்ள அந்த கிளவி என்ன போட்டு தள்ளாந்தது. அந்த கிளவிக்கிட்ட கபடி ஆடி எப்போப்பா அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ரிமோட்டை. இதில் நான் என்ன கன்ஃபியூஷன் ஆனேன்னு தெரில, நான் என்ன நினப்பில் போனேன்னு எனக்கும் தெரில. அதாவது நான் ஸ்ப்ரேவை தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நான் என்னத்தை எடுத்துகிட்டு போனேன் தெரியுமா? அதுவே எனக்கு அந்த இடத்துல போய் அந்த சவுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், அந்த கிராணி அந்த பக்கம் வர வச்சிட்டேன்னா நான் இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ரே டப்பாவை தான் ஓப்பன் பண்ணேன். அதை ஓப்பன் பண்ணாமல் நான் எங்கே போயிட்டு ஏன்டா யோசிப்பேன் தெரியுமா? தேவையில்லாத வேலை. ஐயோ, டேபிளை தள்ளி விட்டனே. அப்புறம் இங்கே வந்து டேபிள் சோர்ஸு சத்தம் வந்ததுக்கப்புறம் அந்த கிராணி வராதுன்னு என்ன சத்தம். நான் அந்த ஸ்ப்ரேன்னு நினச்சிக்கிட்டு ஓடி 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 போயிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல உட்காந்து பொறுமையாக சவுண்டே போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சவுண்டு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, டேய் இது ஸ்ப்ரே கிடையாதுடா, போய் ஒழிஞ்சிக்கடா, ஐயோ பார்த்தீங்கடா ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இப்படின்னு போய் உட்காந்துது தான். அடுத்து இதே இடத்துல ஸ்ப்ரே வர்ற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ப்ரேவும் வந்தாச்சு. இப்போ நான் பயப்பட மாட்டேன். ஏன் கிராணி நீ இப்போ வரல? நல்லா கவனிங்க அந்த கிராணி எப்படி வரும்னு. எனக்கு போனால் இருக்கு. கிராணியா, நானும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். மற்ற பாருங்க, கண்ணில் அடிச்சு விட்டு அப்படிக்கே ஒன்று நம்மள அப்படியே நம்ம கீழே விழுந்து அடுத்த நாள் சில டைம் இந்த ட்ரிக்கு வேலை செய்யாதே. எனக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்ப்போம். அது கிராணிக்கு சவுண்டு போட்டால் நம்மளை கண்டுக்காது, அந்த சவுண்டை தான் போயிட்டு பார்க்கும், நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இது வரைக்கும் இந்த ட்ரிக்கு ஒரு வாட்டி கூட யூஸ் ஆனது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக. ரிமோட்டை கண்டுபிடிச்சி ஸ்ப்ரேவை எடுத்து அதை அடித்து மேலே கீழே விழுந்து ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஆஹா, கிராணி வந்துடுச்சுரோ. எங்கே ஆளையே காணோம். நானே வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன் தெரியுமா டேபிளுக்கு அடியில் இருக்கேன். இந்த டேபிளுக்கு அடியில் இருந்தாவது இந்த கிராணிக்கிட்ட தப்பிக்கலாமா. அப்புறம் இந்த கிராணி ஒரு வழியாக வந்து நம்மளா பார்க்காம அந்த சவுண்டை பார்த்துருச்சு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இனிமேல் இந்த கிராணி பக்கத்தில் போனாலும் ஒன்றும் பண்ணாது. இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த நம்ம இந்த கேமில் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த மாதிரி அது கண்ணே தெரியாது. ஏன்னா பாருங்கள், சவுண்டுக்கு மட்டும் வருவா. இனிமே நீ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கிராணிக்கு கண்ணு தெரியாது, காது மட்டும் நல்லா கேட்கும். இதுதான் ஏஞ்சலினா. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடத்துல நான் ப்ராக்டிஸ் வச்சாலும் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸில் வச்சேன்னா தைரியமாக போவேன். இருந்தாலும் இந்த மேட்ச்சை நான் ப்ராக்டிஸில் வச்சாலும் ஏஞ்சலினா எங்கே போனாங்க? அந்த ஏஞ்சலினா அந்த ஸ்பைடர் மண்டை
அது எங்கே போச்சுன்னே தெரில. ஏன்னா ஒரு இடத்துல நான் கிளிச் ஆகிட்டு இந்த கிளிச்சு மெத்தடை வந்துட்டு உங்களுக்கு கற்றுத்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை வச்சு இந்த சாவி எடுத்து எப்பப்பா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா கிராணி வராது, அதனால நான் தைரியமாக இருக்கேன். அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த கிராணி அந்த கிளவி வந்துட்டு எழுந்திரிச்சு அப்படி வரதுக்குள்ள அது சாவியை துப்புற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் இன்ஜின் போட்டிருக்கு. அப்போ மேலே இருந்துட்டு ஒன்றும் இருக்காது. நான் நினச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. கிளவி பலுவான ஆள்தானி, சாவியை முழுங்கி உன்னை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன். அதாவது கிராணி நினச்சிருந்தா இவங்களை காப்பாற்றிருக்கலாம். ஞாபகம் இருக்கா? போனதேட்டி இந்த இடத்துல தான் மேஜிக் பண்ண. ஏன் சொல்கிறேன்னா, இவங்கள ஏதோ மந்திரம் வச்சு செயினை போட்டு சங்கிலி போட்டாலும் இழுத்து கட்டியிருக்காங்க. ஏதோ சென்ட்ரி நான் வந்துட்டு அந்த டெடி பேருக்குள்ளே இருக்கா. ஏன்னா எனக்கு அதுதான் வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல. சீக்கிரம் ஆனால் என்ன திமிர் இருந்து சாவி வயிற்றுக்குள்ளே போய் தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிச்சு போல. அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த கிளிச் ட்ரிக் பண்ணுறப்ப உட்காந்து எந்திரிக்கப்போ சேமா அந்த பெட்டுக்கு அடியில் போயிட்டு அப்படியே எந்திரிக்கலாம். எப்படி உட்காந்த மாதிரியே இந்த இடம்னா ஒரு இடத்துல கிளிச் ஆகிடும். அதுலேருந்து இந்த ஏஞ்சலிடா அந்த ஸ்பைடர் மட்டும் இருக்கான். இங்கே பாருங்க, தெரியாதனமா அப்படி போயிட்டேன். இந்த இடத்துல ஒரு கிளிச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில. இந்த ஏஞ்சலினாவும் ஆளையே காணோம். நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளெல்லாம் போய் தான் பார்த்தேன். இந்த ஏஞ்சலினாவை நான் காமிக்க மாட்டேன். இதோட இது 3ஆவது ட்ரிக் இல்லையா? இந்த 3 ட்ரிக்கை நான் முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் என்ன ஏஞ்சலினாவை ட்ரிக் பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன். ஆனால் ப்ராக்டிஸில் இருந்தாலும் ஏஞ்சலினா இருக்கணும். அது எங்கன்னு தெரியலை. நம்ம ஆனால் நின்றுதான் இருக்கோம், ஆனால் உட்காந்துன்னே இருக்கும். இந்த பாருங்க, இப்போ நான் இப்போ தான் கிளிச்சிட்டு இருக்கே ஸ்டார்ட். நீங்கள் உட்காந்துடவே கூடாது, அப்படியே நிற்கணும். இதில் இந்த ஏந்தில் நான் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நான் தான் பார்க்க மாட்டேன். ஏன்னா மேலே ஒரு கிளிச் ஆனதுலேருந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் தேடினேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. என்னன்னு தெரியல. தைரியமாக வெளில போக வேண்டியது தானே, எனக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். இதுலேயும் ஸ்பைடர் மண்டையும் காணோம். அப்புறம் மேலே பார்த்தா அது தெரியுது, இது தெரியுது. இந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே என்ன இருக்கும் அதுவும் தெரியும், ஆனால் அதை நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு இங்கே இந்த பக்கம் ஏஞ்சலி நான் அந்த ஸ்பைடர் மண்டை அந்த பக்கம் போச்சுன்னா இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஸ்பைடர் மண்டையை காணுங்க. இதே ஸ்பைடர் மண்டை என் கண்ணெல்லாம் மாட்டலை. ஏன்னா நான் ஸ்பைடர் மண்டையை பார்த்தோன்னா தெரிச்சு அடிச்சு ஓடுவேன். ஏன்னா